ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரீமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மைதா தோசை. தேவையான பொருட்கள்: 1/2 கப் மைதா மாவு, 1 டீஸ்பூன் மிளகு தட்டி வச்சுருக்கேன், 2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கேன், ஒரு முட்டை நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மைதா மாவு நான் ஃபஸ்ட்டே கொஞ்சம் திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். அதில் இந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்தது ஒரு முட்டை நல்லா பீட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மைதா தோசை வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ முட்டையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு வந்து நல்லா திக்காக இருக்கு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிப்போம். நார்மலாக எப்படி நம்ம மைதா தோசை ஊற்றுவோமோ அந்தளவு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இப்போ தண்ணி ஊற்றியும் கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிப்போம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வெங்காயம் வந்து தோசையில் கொஞ்சம் சாப்பிட்றப்ப க்ரன்ச்சியாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுவும் ஒரு வெங்காயம் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பெப்பர், ஜீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. மிளகு வந்து முழுசாக போட்டால் சாப்பிட மாட்டாங்க, அதனால கொஞ்சம் தட்டி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்கு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ தோசைக்கல்லில் நான் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். அதில் இப்போ மைதா தோசை ஊற்றிடலாம். இப்போ ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா வெந்ததும் திருப்பி போடுவோம். நல்லா வெந்துருச்சு, திருப்பி போட்டுடலாம். இந்த தோசை வந்து நல்ல மொறுமொறுன்னு வரும். இதோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை பாருங்கள், இவ்வளோ மொறுமொறுன்னு சூப்பராக வந்திருக்குன்னு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.